ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நலமுடன் இருக்க இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பூண்டு சாதம் கத்திரிக்காய் வறுவல். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பூண்டு சாதம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு பாருங்கள், பெரிய பல்லாக 15 பல் பூண்டு எடுத்திருக்கேன். தாளிப்புக்கு கடுகு, உளுத்தப்பருப்பு, 2 பட்டை மிளகாய், 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, பெரிய வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கியது, எண்ணெய், தேங்காய் எண்ணெய், மஞ்சத்தூள் தேவையான அளவு, மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், மிளகுத்தூள் அரை ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. பாருங்கள், இதில் தான் இடிக்க போகிறேன். இப்போ பூண்டை போட்டு நல்லா இடித்து எடுத்துக்கலாம். நைஸாலாம் இடிக்க வேணாம், 1-2 இடிச்சுக்கலாம். நான் இடித்து காட்டுறேன். பூண்டை நான் நல்லா தட்டி எடுத்துக்கணுங்க. ஏன்னா நம்ம ரைஸ் சாப்பிடும் போது ஒவ்வொரு பைட்டுக்கு பூண்டு தெரியணும். அதனால் இப்படி நான் தட்டி எடுத்திருக்கேன். நீங்கள் பொடி பொடியாக கட் பண்ணி கூட போடலாம். தவா ஹீட் ஆனோடனே எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்கேன். நீங்கள் என்ன சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அந்த எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். பூண்டை பொடி பொடியாக கட் பண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காய்ந்தவுடன் கடுகு, உளுத்தப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு, உளுத்தப்பருப்பு பொரித்தோடனே கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா கடலைப்பருப்பு சீக்கிரம் சவந்துடும். கடலைப்பருப்பு சவந்துடுச்சுங்க. இப்போ பட்டை மிளகாய் 2 சேர்த்துக்கலாம். அதோட கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ பூண்டை போட்டு நல்லா வதக்கலாம். பூண்டு சேர்த்து இப்படி கிண்டி விட்டுட்டே இருக்கணும். ஏன்னா தவாவில் ஒட்டும். அதனால் இப்படி கிண்டி விட்டுக்கலாம். பூண்டு வதக்கணுன்னே வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிடுச்சுங்க. இப்போ மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்தோடனே நல்லா வதக்கணும். ஏன்னா மிளகாய்த்தூள்லாம் சேர்த்துருக்கோம். ஸோ அதனால் அந்த பச்சை வாசனைலாம் போகணும். ஸோ நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. நீங்கள் நான் நல்லா காரம் சாப்பிடுவேன் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் மிளகாய்த்தூள் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. நம்ம மிளகுத்தூள் கூட சேர்ப்போம். நல்லா வதக்கியாச்சுங்க. இப்போ மசாலா இந்த கப்பில் 2 கப்பு நார்மல் பொன்னி அரிசி சாதம் எடுத்துருக்கேங்க. பாசுமதி ரைஸ் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். மசாலா ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ சாதம் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறேன். சாதம் சேர்த்தாச்சு. இப்போ பெப்பர் எடுத்துருக்கோம் இல்லையா, 1 ஸ்பூன் அதையும் சேர்த்துருங்க. சாதத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி மசாலாவில் சேர்த்துருக்கோம். சாதத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நான் மிக்ஸ் பண்ணுறேன். பூண்டு சாதம் ரெடி ஆகிடுச்சுங்க. கத்திரிக்காய் வறுவலுக்கு 10 கத்திரிக்காய் எடுத்துருக்கேன். சின்ன சின்ன கத்திரிக்காய். மஞ்சத்தூள் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, 1 ஸ்பூன், தாளிப்புக்கு கடுகு, உளுத்தப்பருப்பு, பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு சின்ன பவுலில். கத்திரிக்காய்க்கு மசாலா வைப்போம். அது என்னென்னு பார்த்துடலாம். தேங்காய் இவ்வளோ எடுத்துருக்கேங்க. 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம், 2 பல் பூண்டு, சோம்பு கொஞ்சம், 3 கிராம்பு, எண்ணெய் நல்லெண்ணெய் தாங்க யூஸ் பண்ணுறோம். தேவையான பொருட்கள் இவ்வளோ தான். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். மசாலாவுக்கு எல்லாத்தையும் போட்டு அரைச்சிடலாம். தேங்காய், மிளகு, சீரகம், பூண்டு, சோம்பு, கிராம்பு எல்லாத்தையும் போட்டு நைஸாக அரைச்சிக்கலாங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைக்கணும். அரைச்சிட்டு காமிக்கிறேன். இது மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாங்க. அம்மியில் அரைச்சா கூட இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்கும் அம்மியில் அரைச்சா. இதோட மிக்ஸ் பண்ணுறதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இதோட மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு, மிளகாத்தூள் 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. எல்லாம் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். நல்லா பேஸ்ட்டாக இது மாதிரி மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இப்போ கத்திரிக்காயில் அப்ளை பண்ணலாம். எப்படி பண்ணலான்னு சொல்கிறேன். இப்போ கத்திரிக்காய் எடுத்து காம்பை கிள்ளிக்கலாம். காம்பை கிள்ளிட்டு இப்போ இதை இப்படி 4 கட் பண்ணக்கூடாதுங்க. ஃபுல்லாக இப்படி 4 உள்ளே மட்டும் இப்படி கட் பண்ணிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். இதுக்குள்ளே தான் நம்ம மசாலா அப்போ இது ஸ்டஃப் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக கட் பண்ணிடாதீங்க. சின்ன சின்ன கத்திரிக்காய் இருந்தால் நல்லா சீக்கிரம் வெந்துடும். இந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க.
எல்லா கத்திரிக்காயும் இந்த மாதிரி கட் பண்ணிட்டேங்க. இப்போ மசாலா எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாம். கத்திரிக்காயில் இப்போ இந்த மசாலாவை உள்ளே ஸ்டஃப் பண்ணிடலாங்க. இப்போ அங்கே மசாலா உள்ளே ஸ்டஃப் பண்ணியாச்சு. இதே மாதிரி எல்லா கத்திரிக்காயும் பண்ணிடலாம். எல்லா கத்திரிக்காயிலையும் ஸ்டஃப் பண்ணியாச்சுங்க மசாலா. பாருங்க, தவா காஞ்சிருச்சுங்க. காஞ்சோடனே எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றியாச்சு. நல்லெண்ணெய் காஞ்சோடனே கடுகு உளுத்தப்பருப்பு போட்டுடலாம். தாளிப்புக்கு கடுகு உளுத்தப்பருப்பு பொரிஞ்சோடனே வெங்காயத்தை சேர்க்கலாம். வெங்காயம் நல்லா வதக்க வேணாம், கொஞ்சம் அது கலர் சேஞ்ச் ஆகணுன்னு நம்ம கத்திரிக்காய் சேர்த்துடலாம். வெங்காயம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சுங்க. இப்போ இந்த மசாலா கொஞ்சம் மிச்சம் இருக்குது, அதை நான் இதோட சேர்த்துட்றேன். அரைச்சி வச்ச மசாலா சேர்த்து லைட்டாக வதக்கலாம். கத்திரிக்காய் சேர்த்தாச்சுங்க. இப்போ தண்ணி சேர்க்க வேணாம், மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஏன்னா அதில் மசாலாவில் தண்ணி இதுலேயே கத்திரிக்காய் வேகும். ஸோ அதனால் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அதான் மூடி போட்டு மூடிட்டு சிம்மில் வச்சிடலாம் அடுப்பை. 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அங்கே கத்திரிக்காய் பாதி வெந்திருக்கு. இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். லைட்டாக திருப்பி விட்டுட்டு மூடி வச்சுடுங்க. அங்கே கத்திரிக்காய் எல்லாத்தையும் திருப்பி விட்டாச்சு. இப்போ மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வச்சிடலாம். சிம்மில் வைக்கணும். அங்கே கத்திரிக்காய் நல்லா வெந்துடுச்சு. நான் தண்ணியே சேர்க்கலை, மசாலாவில் உள்ள தண்ணி தான். ஆனால் என்னென்னா நம்ம சிம்மில் வச்சு குக் பண்ணணும். அடுப்பை ஃபுல்லாக வைக்கக்கூடாது. ரொம்ப சின்ன சின்ன கத்திரிக்காய் இருக்கிறதுனால சீக்கிரம் வெந்துடும் கத்திரிக்காயும். கத்திரிக்காய் வறுவல் ரெடி ஆகிடுச்சுங்க. பூண்டு சாதம் கத்திரிக்காய் வறுவல் ரெடி ஆச்சுங்க. இப்போ தான் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.